Hello students, welcome to 10th standard English class. Today we are going to learn Unit 2, Prose 2, The Night the Ghost Got In, written by James Grover Turber. Let's know about the author James Grover Turber. He was born in the year 1894 and passed away in the year 1961. He was an American cartoonist, author, humorist, journalist, playwright, and celebrated wit. He was best known for his cartoons and short stories published mainly in the New Yorker magazine, such as The Catbird Seat, and collected in his numerous books. He was one of the most popular humorists of this time, as he celebrated the comic frustrations and eccentricities of ordinary people. ஜேம்ஸ் குரோவர் டர்பர் 1894 ஆண்டு பிறந்து 1961 ஆண்டு மறைந்தார். இவர் பல திறமைகள் வாய்ந்தவர். இவர் ஒரு அமெரிக்க கேலிச்சித்திர ஓவியர். கேலிச்சித்திர ஓவியர்னா ஃபன்னி கார்ட்டூன்ஸ் எல்லாம் வரைகிறது. நீங்கள் நிறைய நியூஸ் பேப்பர் மற்ற மேகசின்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. இவர் ஒரு எழுத்தாளர், நகைச்சுவையாளர், பத்திரிகையாளர், நாடக ஆசிரியர் மற்றும் சிரிப்பை வரவழைக்கும் பேச்சாளர். த நியூயார்க்கர் என்ற மேகசீனில் வெளியான இவரோட கேலி சித்திரங்களும் சிறுகதைகளும் ரொம்ப பாப்புலர். அவரோட காலத்தில் பிரபலமான பல நகைச்சுவையாளர்களில் இவரும் ஒரு தலை சிறந்த நகைச்சுவையாளர். இவர் சாதாரண மனிதர்களின் நகைச்சுவைத்தனத்தையும் ஏமாற்றங்களையும் விசித்திரங்களையும் கொண்டாடி பெருமைப்படுத்தியவர் ஆவார். இவருடைய சுயசரிதை, அதாவது ஆட்டோபயோகிராஃபி, மை லைஃப் அண்ட் ஹார்ட் டைம்ஸ் 1933 வெளியானது. அது அவரின் தலை சிறந்த படைப்பாக கருதப்பட்டது. அவர் நிறைய ஸ்டோரிஸ் எழுதியிருந்தாலும் இந்த ஆட்டோபயோகிராஃபி தான் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து ஒரு போர்ஷனை தான் நமக்கு இந்த லெசனாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் நோ த தீம் ஆஃப் திஸ் ஸ்டோரி. த நைட் த கோஸ்ட் காட் இன். It is a fictionalized account of life in the Turber's household while he was growing up. One of the central theme of this story is paranoia, which is the mental condition or mental illness characterized by false belief. paranoia மனநோய், பிரம்மை, நம்மளாம் ஏதாவது கெட்டது நடந்துருமோ அப்படின்னு நம்ம யூகிச்சுக்கிறோம் இல்லையா, அதுதான் paranoia. Early on, Turber gives the exact date where this event related in his story takes place. This story leaves the reader to wonder what really happened at that night and therefore creating a deeper sense of mystery. The night the ghost got in அப்படின்ற ஸ்டோரி ஆத்தரோட லைஃப்பில் நடந்த ஒரு நிகழ்வை தான் சொல்கிறாரு. இந்த ஸ்டோரியோட தீம் என்னன்னா பேரனாய்க், அதாவது மனநோய், மனப்பிரமை, நம்ம யூகிச்சுக்குவோம்ல அந்த மாதிரி. இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணால் அது கடைசியில் காமெடியில் தான் போய் முடியும். தன்னுடைய தாத்தா கூட தனக்கு ஏற்பட்ட அனுபவம், அதை தாத்தா ஏற்படுத்திய குழப்பத்தினால நடந்த ஒரு நகைச்சுவை தான் இந்த ஸ்டோரியில் நமக்காக சொல்கிறாரு. வாங்க என்ன ஸ்டோரின்னு நம்ம பார்க்கலாம். The night the ghost got in. பேய் உள்ளே வந்த இரவு. அன்னைக்கு நைட்டு நிஜமாவே பேய் ஆத்தரோட வீட்டுக்குள்ளே வந்துச்சா? அப்படி வந்திருந்த ஆத்தர் என்ன செஞ்சுருப்பாரு அப்படின்றத நம்ம அந்த ஸ்டோரிக்குள்ளே பார்க்கலாம். Imagination of odd things always leads to absolute humor. Read the lesson and enjoy the narrator's experience with his grandfather, who creates chaos and laughter with his imaginative stories. Imagination of odd things always leads to absolute humor. நம்ம இல்லாத ஒன்றா இருக்கிற மாதிரி நினச்சிட்டு பயந்துட்டு இருந்தால் கடைசியில் என்னவா போய் முடியும்? ஹியூமர், கடைசியில் காமெடியாக தான் போய் முடியும். ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாரு, நம்மளை இந்த லெசனை ரீட் பண்ணி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி அவங்க கிராண்ட் ஃபாதர் கிரியேட்டடாக கேஆஸ், அவங்க கிராண்ட் ஃபாதர் எப்படி அவங்க தாத்தா எப்படி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணார் அப்படின்னு ரொம்ப சிரிச்சு மகிழ்ந்து இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணுங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. The ghost that got into our house on the night of November 17, 1915 raised such a hullabaloo of misunderstandings that I am sorry I didn't just let it keep on walking and go to bed.
Here the author says that the ghost entered into his house on the night of November 17, 1950. See, the author says the exact time, date and the year. And what happened? The ghost made a hullabaloo. Hullabaloo means lot of loud noise made by the people who are excited. அதாவது ஆரவாரமான கூச்சல் கேட்டுதான் சத்தம். I am sorry, I didn't just let it keep on walking and go to bed. I am sorry, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு? இதை கண்டுக்காமல் நான் போயிருந்தா இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்திருக்காது. ஆனால் அந்த சத்தத்தை கேட்டு என்ன சத்தம் நான் பார்த்ததுனால பெரிய ஒரு ஸ்டோரியே வந்திருக்கு. ஸோ ஐ எம் சாரி அப்படின்னு சொல்கிறாரு. Its advent caused my mother to throw a shoe through a window of the house next door and ended up with my grandfather shooting a patrolman. இந்த பேய் வந்த குழப்பத்தாலையும் அந்த சத்தத்தை கேட்டு என்ன பண்ணாங்க, ஆத்தரோட அம்மா ஒரு ஷூவை தூக்கி பக்கத்து வீட்டு விண்டோ மேலே போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆத்தரோட கிராண்ட்ஃபாதர் அவங்க தாத்தா என்ன பண்ணார், ஒரு பேட்ரோல் மேனையே ஷூட் பண்ணிட்டாரு. பேட்ரோல் மேன்னா பேட்ரோலிங் போலீஸ் ஆஃபீஸர். நைட்டில் வண்டியில் ஜீப்பில் போலீஸ் ரோந்து போவாங்க இல்லையா, அந்த போலீஸ் ஆஃபீஸரையே தாத்தா சுட்டுட்டார். I am sorry, therefore, as I have said that I ever paid any attention to the footsteps. மறுபடியும் ஆத்தர் I am sorry அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் காலடி சத்தத்தில் நான் கவனித்ததில்லை. ஆனால் இப்போ அதை கவனித்ததுனால I am very very sorry அப்படின்னு சொல்கிறாரு. They began about 1:15 in the morning. A rhythmic, quick, cadenced walking around the dining room table. My mother was asleep in one room upstairs. My brother Herman in another. Grandfather was in the attic. இந்த சம்பவங்கள் எல்லாம் விடிய காலையில் 1:15 மணிக்கு ஒரு ரிதமிக்காக, அதாவது மியூசிக் மாதிரி ஏற்ற இறக்கத்தோட ரொம்ப வேகமாக அந்த டைனிங் ரூம் டேபிளை சுற்றி நிகழ்ந்தது. ஆத்தரோட அம்மா மேலே உள்ள ஒரு ரூமில் தூங்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு ரூமில் ஆத்தரோட சகோதரர் ஹெர்மன் தூங்கிட்டு இருந்தார். ஆத்தரோட தாத்தா, அதாவது ஆட்டிக்னா மேல் மாடத்தில் தூங்கிட்டு இருந்தார். In the old walnut bed which, as you will remember, once fell on my father. ஆத்தரோட தாத்தா மேல் மாடத்தில் ஒரு பழைய கட்டிலில் படுத்திருக்காரு. அந்த மரக்கட்டில் ஒரு முறை ஆத்தரோட அப்பா மேலே விழுந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்கிறாரு ஆத்தர். I had just stepped out of the bathtub and was busily rubbing myself with a towel when I heard the steps. They were the steps of a man walking rapidly around the dining table downstairs. ஆத்தர் அப்போ தான் பாத்டப்பில் குளிச்சு முடிச்சுட்டு டவலை தொடச்சிட்டே வெளியே வரும்போது தான் அந்த சத்தம் கேட்டது. கீழே டைனிங் டேபிளை சுற்றி யாரோ ஒரு மனிதன் நடக்கிற காலடி ஓசை கேட்டது. The light from the bathroom shone down the back steps, which dropped directly into the dining room. I could see the faint shine of plates on the plate rail. I couldn't see the table. பாத்ரூமில் இருந்து வர லைட் வெளிச்சம் கீழே பின்புற படியில் விழுந்து டைனிங் ரூம் வரைக்கும் கூட அந்த ஒளி இருக்கும். அந்த ஒளியில் ஆத்தர் என்ன பார்க்குறாரு, அந்த டைனிங் டேபிள் மேலே வரிசையாக அடுக்கி வச்சுருந்த பிளேட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் டைனிங் டேபிளை சுற்றி டார்க்னஸாக இருந்ததுனால, இருட்டாக இருந்ததுனால அந்த டைனிங் டேபிளை அவரால் பார்க்க முடியலை. The steps kept going round and round the table. At regular intervals, a board creaked when it was trod upon. I supposed at first that it was my father or my brother Roy, who had gone to Indian police, but were expected home at any time. I suspected next that it was a burglar. It did not enter my mind until later that it was a ghost. அந்த காலடிகள் டைனிங் டேபிளை சுற்றி ரெகுலர் இன்டர்வெல்ஸ், அதாவது சரியான இடைவேளை விட்டு யாரோ காலடி வச்சு நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அப்படி நடக்கையில் ஒரு பலகை கூட மிதிப்பட்ட சத்தமும் கேட்டுச்சு. ஆத்தர் முதல்ல அவரோட அப்பாவாக இருக்குமோ இல்லைன்னா அவருடைய பிரதர் ராயாக இருக்குமோ அப்படின்னு நினச்சாரு. ஏன்னா இவங்க 2 பேருமே இந்தியன் போலீஸ்க்கு போயிருந்தாங்க. 2 பேரும் எப்போ வேணாலும் வீட்டுக்கு திரும்பி வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டாங்க. அதனால் அவங்க 2 பேரும் வந்திருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சார். அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க 2 பேரும் இல்லை, இப்போ வேறு யாராவது திருடர்கள் வந்திருக்காங்களா அப்படின்னு நினச்சிடாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவரோட மைண்டுக்கே தெரிஞ்சிச்சு இது திருடர்களும் இல்லை, ஏதோ ஒரு ஆவி தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. After the walking had gone on for perhaps 3 minutes, I tiptoed to Herman's room. Psst, I hissed in the dark, shaking him. Whoop, he said, in the low, hopeless tone of a despondent beagle. He always half suspected that something would get him in the night. I told him who I was. There's something downstairs, I said. 3 நிமிடங்களுக்கு மேலே அந்த காலடி ஓசை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு.
அப்போ ஆத்தருக்கு உடனே ரொம்ப பயம் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, சரி போய் ஹெர்மனை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டிப்டோலலாம் கால் பெருவரிலலாம் சத்தெல்லாம் மெல்ல நடந்து ஹெர்மன் ரூமுக்கு போய் ஹெர்மனை எழுப்ப போகிறாரு. ஹெர்மன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஹெர்மனை போய் அப்படின்னு உலுக்கி மெதுவாக எழுப்புறாரு சத்தம் இல்லாமல். உடனே ஹெர்மன் எப்போதும் என்ன நினச்சிட்டு தூங்குவாராம், யாராவது வந்து நம்மளை எழுப்பிடுவாங்க அப்படின்ற நினைப்புடன் தான் தூங்குவாராம். அதனால் உலுக்கி எழுப்பினோன்னே சொல்லிட்டார் ஆத்தர், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. பார்த்தோன்னா தூக்கத்துலேருந்து முழிச்சு பார்த்தோன்னா ஹெர்மன் கேட்குறாரு என்ன அப்படின்னு. உடனே ஆத்தர் சொல்கிறாரு, கீழே டவுன் ஸ்டேர்ஸில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்கிறாரு. He got up and followed me to the head of the back staircase. The steps had ceased. Herman looked at me in some alarm. I had only the bath towel around my waist. He wanted to go back to bed. I gripped his arm. உடனே ஹெர்மனும் ஆத்தரும் பின்புற படிக்கட்டின் முகட்டுக்கு போய் நின்று கீழே டைனிங் டேபிள்கிட்ட என்ன அந்த சத்தம்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த காலடி சத்தம் நின்றுருச்சு. ஹெர்மன் உடனே ஆத்தரை எச்சரிக்கையாக பார்க்குறாரு. அதாவது எந்த சத்தமும் கேட்கல. அப்போ ஹெர்மன் கிட்ட ஆத்தர் சும்மா சொல்லியிருக்காரு போல் அப்படின்னு ஹெர்மன் நினச்சிக்கிட்டு ஹெர்மன் தன்னுடைய தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறதுக்காக அவருடைய படுக்கை அறைக்கு வேகமாக ஓடி போகிறார் தூங்கிறதுக்காக. ஆனால் ஆத்தர் ஹெர்மனை போக விடாமல் அவரோட கையை பிடிச்சிக்கிட்டாரு. There is something down there, I said. Instantly the steps began again, circled the dining room table like a man running, and started up the stairs towards us, heavily, 2 at a time. ஆத்தர் ஹெர்மன் கையை பிடிச்சிட்டு கீழே எதுவோ கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மறுபடியும் காலடி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த டைனிங் டேபிளை சுற்றி யாரோ வேகமாக ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. அந்த படிகளில் ஏறி ஆத்தரையும் ஹெர்மனை நோக்கி வர மாதிரி இருக்குது. The light still shone palely down the stairs. We saw nothing coming. We only heard the steps. Herman rushed to his room and slammed the door. I slammed shut the door at the stairs top and held my knee against it. பாத்ரூம்லேருந்து வர வெளிச்சம் அந்த படியை நோக்கி இன்னமும் இருக்குது. அந்த வெளிச்சத்து வழியாக ஹெர்மனும் ஆத்தரும் பார்க்குறாங்க யாராவது வராங்களா மேலே ஏறி அப்படின்னு. ஆனால் யாருமே வரல. ஆனால் காலடி ஓசை மட்டும் படி ஏறி வர மாதிரி அவங்களுக்கு கேட்குது. ஹெர்மன் ரஷ் டு ஹிஸ் ரூம் அண்ட் ஸ்லாம்ட் த டோர். இந்த படியில் யாரோ ஏறி வர சத்தத்தை கேட்டோன்னே ஹெர்மனுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. உடனே அவரோட ரூமுக்கு வேகமாக போய் ஸ்லாம்ட் த டோர்னா கதவை படார்னு சாத்திட்டார். ஸ்லாமிங்னா ஷட்டிங் அ டோர் ஆர் விண்டோ ஃபோர்ஸ்ஃபுல்லி அண்ட் லவுட்லி. கதவை இல்லை விண்டோவை நம்ம படார்னு வேகமாக சாத்துவோம்ல, அதுதான் ஸ்லாமிங். உடனே ஆத்தரும் என்ன செய்கிறாரு, மேலே அந்த படிக்கட்டுக்கு வர கடைசியில் இருக்கிற ஒரு கதவை அழுத்தி படார்னு சாத்திடுறாரு. சாத்திட்டு ஆத்தர் அந்த கதவை இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவரோட முட்டியை வச்சு இன்னும் அழுத்தி பிடிச்சிக்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து மெதுவாக ஆத்தர் அந்த கதவை திறந்து பார்க்குறாரு. அங்கே எதுவுமே இல்லை. தெர் வாஸ் நோ சவுண்ட். எந்த சத்தமும் இல்லை. none of us ever heard the ghost again. திரும்பி யாருக்கும் அந்த பேயோட சத்தமோ இல்லை அந்த ஆவியோட சத்தமோ கேட்கவே இல்லை. Okay students, so far we have learned about the author James Grover Thurber and his paranoid condition. In the next video, let us continue. The night the ghost got in. Thank you.